குழந்தையின் இரத்த வகை எதனால் தீர்மானிக்கப்படுகிறது? கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மரபணுக்கள். மரபணுக்கள் உடலில் எங்கு இருக்கும்? விடையை சரியாக கண்டுபிடிங்க. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, குரோமோசோம்களில். குழந்தையின் முடி நிறத்தை எதை பாதிக்கும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மரபணுக்கள். குழந்தையின் உயரத்தை எது பாதிக்கும்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மரபணுக்கள் மற்றும் சூழல். பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு கடத்தப்படுவது எது? கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மரபியல் தகவல். மனித உடலில் எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 23. குழந்தையின் கண் நிறம் எதனால் தீர்மானிக்கப்படுகிறது? கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மரபணுக்கள். குழந்தையின் பாலினத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது எது? கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பாலின குரோமோசோம்கள். டிஎன்ஏவின் முக்கிய பணி என்ன? டிஎன்ஏவின் முக்கிய பணி என்ன? கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மரபியல் தகவலை சேமிப்பது. குழந்தையின் முடி சுருட்டையாக இருப்பது எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மரபணுக்கள். குழந்தையின் சில குணாதிசயங்களில் மரபணுக்களுடன் எது தாக்கம் செலுத்தும்? சரியான விடை ஆப்ஷன் பி, சூழல். சகோதரர்கள் ஏன் ஒரே மாதிரி தோற்றம் இல்லாமல் இருக்கலாம்? கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மரபணுக்களின் கலவைகள் வேறுபடுவதால். அடுத்த கேள்வி, மரபணு என்றால் என்ன? ஒருவருக்கு பள்ளிக்கூடத்திலே நீங்கள் படிச்சிருப்பீங்க. கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மரபியல் தகவலை கொண்ட பகுதி. மரபணு தகவலின் அடிப்படை மூலக்கூறு எது? கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, டிஎன்ஏ. குழந்தையின் சில உட அம்சங்கள் ஏன் பெற்றோரை போல இருக்கும்? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரியான விடை ஆப்ஷன் பி, மரபியல் காரணம். மனித உடலில் பொதுவாக எத்தனை குரோமோசோம்கள் உள்ளன? கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 46. குழந்தையின் தோல் நிறத்தை எது பாதிக்கலாம்? குழந்தையின் தோல் நிறத்தை எது பாதிக்கலாம்? விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆப்ஷன் பி, மரபணுக்கள் மற்றும் சூரிய ஒளி. மரபியல் தகவல் பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு எப்படி செல்கிறது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மரபணுக்கள் மூலம். ஒரே மாதிரியான இரட்டையர்கள் எந்த வகை மரபணு ஒற்றுமையை அதிகமாக கொண்டிருப்பார்கள்? கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மிகவும் அதிகம். குழந்தையின் வளர்ச்சியை மரபணுக்கள் மட்டும் தீர்மானிக்குமா? உணவு தீர்மானிக்குமா? ஆம், இல்லை, வயது மட்டும் தீர்மானிக்கும். சரியான விடை ஆப்ஷன் சி, இல்லை. ஒரு குழந்தையின் இரத்த வகை பெற்றோருடைய இரத்த வகையை போல இருக்க வேண்டுமா? இந்த கேள்வி அநேக பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆப்ஷன் சி, இல்லை. மரபணுக்கள் குழந்தையின் எந்த விஷயத்தை பாதிக்கலாம்? கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, உடல் அம்சங்கள். குழந்தையின் கண் நிறத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது? குழந்தையின் கண் நிறத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது? விடை ஆப்ஷன் பி, மெலனின் மற்றும் மரபணுக்கள்.
குழந்தையின் முக அமைப்பு யாரை போல இருக்கும்? குழந்தையின் முக அமைப்பு யாரை போல இருக்கலாம்? விடை ஆப்ஷன் டி, பெற்றோர் அல்லது குடும்பத்தினர். குழந்தையின் இரத்த வகை பெற்றோரிடமிருந்து வருகிறதா? குழந்தையின் இரத்த வகை பெற்றோரிடமிருந்து வருகிறதா? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆம். ஒரே மாதிரியான இரட்டை குழந்தைகளுக்கு மரபணுக்கள் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரியான இரட்டை குழந்தைகளுக்கு மரபணுக்கள் எப்படி இருக்கும்? விடை ஆப்ஷன் பி, பெரும்பாலும் மிகவும் ஒத்தவை. டிஎன்ஏவின் முழு பெயர் என்ன? டிஎன்ஏ என்றால் என்ன? இதோட ஃபுல் ஃபார்ம் சரியான விடை ஆப்ஷன் பி, டியோக்ஸிரிபோனிக் ஆசிட். குழந்தையின் சில உடல் பண்புகள் எதன் மூலம் தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகின்றன? கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மரபணுக்கள். ஒரே கருமுட்டையிலிருந்து உருவாகும் இரட்டையர்கள் என்னவென்று அழைக்கப்படுகிறார்கள்? அதாவது ஒரே கருமுட்டையிலிருந்து உருவாகும் இரட்டையர்கள் என்னவென்று அழைக்கப்படுகிறார்கள்? சரியான விடை ஆப்ஷன் சி, ஒரே மாதிரியான இரட்டையர்கள். குழந்தையின் இயற்கையான முடி நிறத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது? அதாவது குழந்தையோட முடியில் நிறம் இருக்கு இல்லையா, அதோட முக்கிய பங்கு ஆப்ஷன் டி, மெலனின்.